மேரேஜ்ன்ற ஒரு கமிட்மெண்ட்குள்ளே போகிறோம், இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப சீரியஸான ஒரு பாதையை நோக்கி மூவ் ஆகுது, இதை நம்ம எப்படி பார்க்க போகிறோம், நம்ம ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது, அதெல்லாம் உங்களுக்கு அந்த பயம்லாம் இருந்துச்சா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கல்யாணமே வேணாம் தானே சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு கல்யாணமே வேண்டாம், லவ் மேலே அந்த நம்பிக்கை எனக்கு ஆக்சுவலி போயிடுச்சு. என்னை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணுக்கிட்ட கேர் பண்ணுறது, அந்த மாதிரி இவர் வேற பொண்ணுக்கிட்ட என்ன சீட் பண்ணிட்டு போகிற மாதிரி அந்த மாதிரிலாம் எனக்கு. ஆனால் இவரை நான் நிறைய ஹார்ஷாக நான் வந்துட்டு வேணாம் இந்த மாதிரி நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஆனால் என் பாஸ்டில் அப்படி எதுவுமே இருந்ததில்லை, திரும்பி பார்த்தா எதுவுமே அப்படி கிடையாதுங்கும்போது எனக்கு என்ன பயம்னா வரப்போகிறவங்களும் அப்படி தான் இருந்துருவாங்களோ அப்படின்ற பயத்தினாலே நான் வேணானே சொல்லிட்டுருந்தேன். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ், அதாவது ஸ்ட்ரெஸ்ஸுனா ரொம்ப உடம்பெல்லாம் இழைச்சி போய் அந்த மாதிரிலாம் நான் ஆயிருந்தேன். இவ்வளோ வருஷம் வராத அந்த வீட்லீகோ பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக கண்ணுக்கிட்ட வந்துச்சு. இவ்வளோ ஸ்ட்ரெஸ் அப்படி இருந்ததுனால தான் வந்துட்டு வந்திருக்கு போல அப்படின்ற மாதிரி. ஏன் அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸுக்கான காரணமாக என்ன? அதெல்லாம் நான் உண்மையாக இல்லாமல் ஒரு க்ரீம் போட்டு நான் கலர் ஆகிட்டேன் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் க்ரீம் கேட்குறாங்க. நான் இதில் வந்து தெளிவுபடுத்திக்கிறேன், ஆக்சுவலி க்ரீம்னால வரல. உங்கள் வெட்டிங் எல்லாம் பிளான் பண்ணும்போது அதில் இருந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ எங்கள் 2 பேருக்கு அது ஒரு சின்ன ப்ரெஷர் இருந்துச்சு தான். எங்கள் மேரேஜெலாம் என்ஜாயே பண்ணல, ரொம்பவே டென்ஷனாக தான் இருந்தோம். ஏன்னா எல்லாமே நாங்கள் தானே இப்போ பேபி பிளான் பண்ணுறதுலேருந்து எல்லா அவங்களோட ஃபியூச்சரிஸ்டிக் பிளான்ஸ் இருக்கும் போதும் அவங்களுக்கு இப்படி ஒரு கண்டிஷன் இருக்குன்றதுலாம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டது உண்டா டிரான்ஸ்பரண்ட்டாக? ஸோ பேபி பிளான் பண்ணுறதுக்குலாம் நாங்கள் ஆக்சுவலி டாக்டர்ஸ்லாம் போய் பார்த்துருக்கோம். இவங்களுக்கு பார்த்துருக்கோம். இப்போ விட்லிகோ இருக்குன்னா சொல்கிறீங்களா, அது அஃபெக்ட் பண்ணிடுமோ. இவங்க ஆக்சுவலி டான்ஸ் பண்ணுவாங்க நல்லா. இவங்களை ஃபஸ்ட் டைம் ஆக்சுவலி நான் பப்பில் தான் பார்த்தேன். அந்த ஃப்ளோரில் மட்டும் ஆடினாங்கன்னா நான் இப்படியே தான் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்படி தான் டான்ஸில் விழுந்துட்டீங்களா? டான்ஸில் விழுல, இவங்க அழகில் விழுல. எங்கள் வீட்டில் இருக்கிற மாமியார் எனக்கு இவர் தான். ஏன்னா எனக்கு ஏதாவது இப்போ பார்த்தீங்களா காலாட்டினா இப்படி பண்ணுறது, ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்துட்டு இது கரெக்டாக பண்ணு, துண்டு அப்படி போடு. ஸ்டார் விஜயில் 1:30 முதல் 4 இல்லத்தரசிகளின் நேரம். உலகம் உங்கள் கையில். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் 10 லட்சம் மடிக்கணினிகள் வழங்கும் மாபெரும் விழா. அனன்யாஸ் நானானி ஹோம்ஸ், கோயம்புத்தூர். இது எங்களோட பாரடைஸ். 2 பேரும் கப்பலாக வந்திருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் எங்களுக்கு ரொம்ப ஆர்வம் தூண்டுற ஒரு விஷயம் என்னன்னா, இது எப்படி நடந்துச்சு, இந்த லவ் ஸ்டோரி எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு? நான் தான் ஆக்சுவலி இதை ஆரம்பித்தேன். ஆமாம், இவங்களை ஃபஸ்ட் டைம் ஆக்சுவலி நான் பப்பில் தான் பார்த்தேன். பப்லனா இவங்க வந்து டான்ஸ் ஆட வருவாங்க நல்லா. இவங்க ஆக்சுவலி டான்ஸ் பண்ணுவாங்க நல்லா. அதனால் அவங்களோட இதுவே என்னென்னா, அங்கே வந்து நான் மட்டும் யோசிப்பேன், இன்னும் பப்பில் நிறைய பேர் வேறு மாதிரி இருக்காங்க, இவங்க மட்டும் வந்து டான்ஸ் ஆடுவாங்க, ஃப்ரெண்ட்ஸோடு அப்படியே போயிடுவாங்க. இப்படி தான் இருப்பாங்க. ரொம்ப எப்படி சொல்கிறது, காமன் சென்ஸ் இருக்காங்க எங்கள் 2 பேருக்கும். அப்படி நாங்கள் மீட் பண்ணிட்டோம். இந்த நார்மலாக வந்து நம்ம போனோம் அப்படின்னா எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம்ல, அதில் ஆட ஒருத்தவங்க இருந்தால் எப்படி இருக்கும், வராங்க டான்ஸ் பண்ணுறாங்க அவங்க வாட்டில் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருந்துச்சுன்னா நான் பார்த்துட்டு இருந்தேன். ஃபஸ்ட் டைம் நாங்கள் 2 பேருமே எங்களை ஒரு கத்தீஜா ஃபீல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இவங்களை மட்டும் பார்ப்பேன். ஆனால் ஃபஸ்ட் டைம் நாங்கள் 2 பேருமே எங்கள் 2 பேர்த்தையுமே கண்டுக்கல. செகண்ட் டைம் நான் தான் பார்த்தேன், எனக்கு ஒரு ஸ்பார்க் மாதிரி ஆச்சு. அப்போ நான் தான் இவங்களை அப்ரோச் பண்ணேன். இவங்க சுத்தமாகவே எனக்கு கண்டுக்கல. இவங்க வந்து ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி தான் நாங்கள் மீட் பண்ணி எல்லாமே போயிட்டுருந்தோம். ஆனால் வந்து இவங்க பேசிக்காகவே எனக்கு கண்டுக்கல. இந்த நார்மலாக இந்த ஒரு பொண்ணுங்க எப்படி ஒரு பசங்களை வந்து அலைய விடுவாங்க, அந்த மாதிரி தான் ஸ்டார்ட். அலைய விட்டுருக்கீங்க திவ்யா? அலையெல்லாம் இல்லை, ஏன்னா பப்ல பார்த்தேன் இல்லையா, அதனால என் மேலே ஒரு சந்தேகம், இவங்க மேலே எனக்கு ஒரு சந்தேகமாக இருந்துச்சு. ஐயோ எப்படி இருப்பாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது 2 பேருமே பார்த்துக்கிட்டோம். ஆனாலும் அப்போ எந்த ஒரு இதுவுமே இல்லை, பார்க்க பையன் நல்லா இருக்கானே அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. மற்றபடி எதுவுமே இனிஷியேட்டிவ் எதுவுமே இல்லை. இவர் சுத்தமாகவே இல்லை, அப்போ கண்டுக்கவே இல்லை இவர் என்ன. செகண்ட் டைம் மீட் பண்ணும்போது தான் பார்த்துட்டே இருந்தார். நான் எதுக்கட அந்த பையன் பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் பயமாயிருச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் வந்துட்டு இந்த மாதிரி நான் பார்த்தேன்னா பப்ல, அப்படிங்கும்போது எனக்கு கொஞ்சம் பயம் இருந்தது. அதுக்கப்புறம் இவர் அப்ரோச் பண்ணும்போது எனக்கு ஒரு பயம். எப்பவுமே அந்த ஒரு பப்ல பார்க்கும்போது நம்மளோட இதுவே வேற மாதிரி இருக்கும், நம்ம கோணங்களே வேற மாதிரி இருக்கும் இல்லையா. மேபி அவருக்கும் என் மேல அப்படி இருந்திருக்கலாம். ஆனா நான் அந்த மாதிரி அங்க இல்ல, நான் வந்து ஃபுல்லா டான்ஸ் அப்படின்ற ரொம்ப குடும்ப கட்டுப்பாடு தான். ஆனா பப்ல போய் டான்ஸ் ஆடுவோம், அது மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா, அது எப்பயாவது போகும்போது. இல்லை அதனாலதான் எனக்கு வந்து நான் யூஸ்வலாகவே வந்து வீக்கெண்ட்ஸ் ஆனால் போவேன் ஃப்ரெண்ட்ஸோட. ஆனால் வந்து இவங்களை அங்கே ஆர்டர் இப்போ நான் எல்லோரும் எப்படி இருப்பான்னு நான் பார்ப்போம். சேம் அதே மாதிரி வந்து ஒரு ஆர்டர் இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி வேறு ஒரு மாதிரி ஃபீல் வந்துச்சு.
இன்னும் வராங்க இவங்க மாதிரிலாம் டான்ஸ் பண்ணுறாங்க, அதுவும் டான்ஸ் வேறு லெவலில் ஆடுவாங்க. அந்த ஃப்ளோரில் மட்டும் ஆடினாங்கன்னா நான் இப்படியே தான் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்படி தான் டான்ஸ்ல விழுந்துட்டீங்களா அப்போ? டான்ஸில் விடல, இவங்க அழகில் விழுது. அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்துட்டு இவர் அப்ரோச் பண்ணாரு. ஃபஸ்ட்டு நான் ஒத்துக்கவே இல்லை, எனக்கு கொஞ்சம் பயந்தனால ஒத்துக்கல. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு மூலமாக எனக்கு இவர் என்னென்ன ஃபீல் பண்ணுறாருன்னு தெரியும். அப்புறம் ஸ்டோரிஸ் பார்க்கும்போது தெரியும். ஃபஸ்ட்டு ஸ்டோரி நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னா, டீன்னு போட்டிருந்தாரு. டீன்னு போட்டு ஒரு சாங் போட்டிருந்தாரு. நான் யூஸ்வலாக இன்ஸ்டாகிராமில் வந்து நான் இவங்களுக்குன்னு மட்டும் இருக்கட்டும்னு சொல்லி ஒரு டி மாதிரி போட்டு ஒரு சாங் போட்டிருந்தேன். அது வந்துட்டு ஏன்னா அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சிருச்சு இவர் என்னை பார்த்துட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சதுனால என் ஃப்ரெண்டு கிட்ட போய், காமன் ஃப்ரெண்டுகிட்ட போயிட்டு நான் இந்த மாதிரி கேட்டேன், என்னடி இப்படி டீன்னு போட்டிருக்காங்க, என்னடி நானாது அப்படின்னு கேட்டதுக்கு என்னன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி சொன்னான். அதுக்கப்புறம் தான் அது ஓகே எனக்கு தான் அப்படின்னு தெரிஞ்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நான் அப்படியே லைட்டாக அவாய்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்தேன். பட் இவர் வந்துட்டு இவரோட லவ் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே தெரிய ஆரம்பிச்சுது, எவ்வளோ ஹானஸ்ட்டாக இருக்காரு அப்படின்றது. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு என்னன்னா, எங்கிட்டலாம் அவர் லவ் சொல்லலை. அவர் சொன்னதே அவங்க அப்பா அம்மாட்ட தான். ஓகே, அவ்வளோ நான் சமத்துவம் இல்லை. ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா அம்மாட்ட தான் சொல்லி அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு இந்த மாதிரிலாம் இருக்குது இப்படிலாம் அவங்ககிட்ட பேசிட்டு, அப்புறம் டேரெக்டாக நான் ஆக்சுவலி நாங்கள் 2 பேராக நாங்கள் லவ் பண்ணதை விட நான் இவங்க வீட்டில் தான் டேரெக்டாக போய் அவங்க அம்மாட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் இந்த மாதிரி அவங்க பெர்மிஷன் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஸ்டார்ட்டே ஆனது. ஏதோ ஒரு ஏன்னா வந்து என்னோட மைண்ட் செட்டே சும்மா லவ் பண்ணிட்டு நம்ம விட்டுட்டு போய் சுத்துறது நோ ஜாலியா சிச்சுவேஷன் அந்த மாதிரிலாம் அதெல்லாம் இல்ல, இல்ல. டைரக்டா கல்யாணம். அதனால டைரக்டா வந்து அப்பா அம்மாட்ட போய் அப்ரோச் பண்ணிட்டு இவங்ககிட்டயுமே வந்து நான் லவ் பண்றேங்க அப்படிலாம் சொல்ல, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லி அப்படிதான் இதுவே போச்சு. ஆனா இவர் ஜாலியா தான் இருந்திருக்காரு. கேர்ள்ஸ் எல்லாம் இருந்து அப்படியா? சும்மா ஜாலியா எல்லாம் கேர்ள்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல. ஆனா அதுதானே எனக்கு பயமே, இப்படி இருந்த பையன் எப்படி உண்மையா இருக்க முடியும் அப்படின்னு. நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸா அப்போ? இல்ல நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைங்க, ஒண்ணே ஒண்ணுதான். இதுக்கு முன்னாடி ஒண்ணே ஒண்ணு இருந்துச்சு. சும்மா அந்த கேர்ள்ஸ் அந்த பசங்கன்னா ஒரு கேர்ள்ஸ் சைட் அடிக்க நம்ம சும்மா போய் பார்த்துட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. எனக்கு இதுக்கு முன்னாடி ஒண்ணே ஒண்ணு இருந்தது, லவ் இருந்தது, லவ் பிஃபோர் இருந்தது. அதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை? பாஸ்ட் பத்திலாம் சுத்தமாவே நான் கேட்கவே மாட்டேன். பெருசா பாஸ்ட் பத்தி எங்க ஃப்ரெண்ட்ஸுமே நிறைய ட்ரை பண்ணுவாங்க பக்கத்துல வந்துட்டு, அப்படி இப்படி பாஸ்ட் தானே வர்றி அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் அந்த அந்த ஒரு ஏஜ் எல்லாம் போயிருச்சு. இப்போ கொஞ்சம் அப்படியே இப்போ இருக்கிற வாழ்க்கை நல்லா இருந்தால் போதும் அப்படிங்கிறது தான். இது கல்யாணத்தை நெருங்கி வரும்போது அந்த ஒரு ப்ரெஷர், அந்த ஒரு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறது, வீட்டில் பேரண்ட்ஸ் எல்லாமே கன்வின்ஸ் பண்ணி அந்த தாலி கட்டுற மொமெண்ட் கொண்டு வரது வந்து அது ஒரு வேற லெவல் ஸ்ட்ரெஸ் டிஃபிகல்ட் இருக்கும்ல. அதில் அது எப்படி மேனேஜ் பண்ணீங்க 2 பேரும்? அது எப்படி? இல்லை, அதுதான் விஷயமே. எங்களுக்கு பெருசாக யாரையும் போய் கன்வின்ஸ் பண்ணணும் அப்படி அந்த மாதிரிலாம் இல்லை. சொல்ல போனால் அந்த பையன் நல்ல பையன்டி கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னதே எங்கள் அம்மா தான். இவங்க அம்மா தான் வந்து ரொம்ப அம்மா தங்கச்சி இவங்க எல்லாம் சேர்ந்து தான் வந்துட்டு எல்லாம் சொல்லி 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 மோஸ்டா இவங்க என்ன நம்பினதை விட இவங்க வீட்டில் தான் அவங்க தான் ரொம்ப இது பண்ணி இன்சிஸ்ட் பண்ணி இதை வந்து என்ன நான் சொன்னேன்ல பேசிக்காக ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. அந்த டைம்லலாம் அவங்க தான் கொஞ்சம் என்ன கன்வின்ஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறதுக்குலாம் எந்த ப்ரெஷர் அந்த மாதிரிலாம் இல்லை. நாங்கள் 2 பேர் சேர்றதுக்கு தான் ஒரு ப்ரெஷர் இருந்துச்சு. இது வந்துட்டு என்னதான் இருந்தாலும் வீட்டில் ஓகே சொல்லிட்டாலும் இந்த யூடியூபர் மீடியா ஃபீல்டில் இருக்கவங்க அப்படின்ற மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கும்ல, அதெல்லாம் எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க உங்கள் சைடில்? எங்கள் வீட்டில் பேசிக்காக வந்து அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இவங்களோட ஒர்க்குக்கு ரொம்பவே எங்கள் அப்பாவும் சேர்ந்து தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். என்ன போய் டான்ஸ் கிளாஸில் சேர்றா, நீ போய் டான்ஸ் ஆடுறா, அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுறா, இந்த அளவுக்கு சொல்லுவாங்க அவங்க. இன்னொன்று அவரே வந்து இவங்க ஒர்க்குக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவார். அதனால வந்து எங்க வீட்ல பெருசா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், இவங்க வீட்லயுமே அந்த மாதிரி பெருசா ரெஸ்ட்ரிக்ஷன் அந்த மாதிரி என் ஃபேமிலிலயும் இல்ல, இவர் ஃபேமிலிலயும் கிடையாது. அந்த மாதிரி இது கிடையாது. அதே மாதிரி அப்பா அம்மா வந்துட்டு ஓகே அவங்களுக்கு இந்த விட்லிகோ அதெல்லாம் இருக்கு, அந்த மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஆர் ஏதாவது அதெல்லாம் சொல்லல? நான் சொல்றதை விட இன்னைக்கு வரைக்கும் டே ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன சும்மா கூட இது ஹாஸ்பிட்டல் போனியா இல்லை என்ன இது எதனால வந்தது எப்போ ஒரு வார்த்தை கூட அந்த இதை பற்றி பேசினதே கிடையாது என்கிட்ட. இன்னைக்கு வரைக்கும் பேசினது கிடையாது. நாங்களா அப்படி ஹாஸ்பிட்டல் போகிறோம் அப்படி
ஓ சரி போயிட்டு வாங்க அவ்வளோதான். மற்றபடி எந்த ஒரு இதுவுமே அவங்க பண்ண மாட்டாங்க, கேட்கவே மாட்டாங்க. அதை வச்சு பெருசாக அந்த ஒரு பார்வையில் யாருமே பார்த்ததே கிடையாது. நானுமே இவங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுலேருந்து இது வரையும் அந்த ஒரு பார்வையில் பார்த்தது. இந்த ஒரு கண்ணோட்டத்துல பார்த்ததில்ல. அதுக்கப்புறமா நீங்க உங்க வெட்டிங் எல்லாம் பிளான் பண்ணும்போது அதுல இருந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஒவ்வொரு ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்றதா இருக்கட்டும், 2 ஃபேமிலிஸையும் கொண்டு வரதா இருக்கட்டும் அந்த பிளேஸுக்கு, அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு? பெருசாக நான் வீட்டில் பெரியவங்க கிட்ட நான் எந்த பொறுப்பையும் கொடுக்கவே இல்லை. 2 பேர் மட்டும்தான் மாற்றி மாற்றி நாங்கள் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நாங்கள் பண்ணோம். ஸோ அது கொஞ்சம் நல்லாவும் இருந்துச்சு, நிறைய ப்ரெஷராகவும் இருந்துச்சு. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் நம்ம தான் கால் பண்ணி சாப்பாடுக்கு இல்லை டெக்கரேஷனுக்கு இல்லை எல்லாத்துக்குமே நம்ம தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு நாங்கள் எந்த ஒரு இதுவுமே நாங்கள் கொடுக்கவே இல்லை. ஸோ எங்கள் 2 பேருக்கு அது ஒரு சின்ன ப்ரெஷர் இருந்துச்சு தான். ஆனால் அதுக்கப்புறம் அதெல்லாம் ஈவன் அந்த மேரேஜ் என்கேஜ்மெண்ட் டைமில் நாங்கள்லாம் ரெடி பண்ணும்போதே ஒரு மாதிரி ஃபேஸ் வந்து டென்ஷனாகவே, எங்களுக்கு தான் அப்படியே டென்ஷனாகவே இருந்துச்சு. சின்ன ப்ரெஷரில் ஜாஸ்தியாகவே தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் நாங்கள் தான் பண்ணோங்கிறனால நாங்கள் மேடையில் இருந்தாலும் எங்களுக்கு தான் கால் வரும். அதுதான் பிரச்சனையாக இருந்துச்சு. அதுதான் வந்து அந்த மொமெண்ட்டே அப்போ அங்கே என்ஜாய் பண்ண முடியாம ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். நாங்கள் எங்கள் மேரேஜெல்லாம் என்ஜாயே பண்ணல, ரொம்பவே டென்ஷனாக தான் இருந்தோம். ஏன்னா எல்லாமே நாங்கள் தானே இது பண்ணி ஃபுல்லாக ஃபினான்ஷியலாகவும் நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணீங்க, மேன் பவராகவும். உங்களுக்கு வந்துட்டு பயம் இருந்துச்சா திவ்யா? நம்ம இவ்வளோ பெரிய ஒரு கமிட்மெண்ட்குள்ளே போகிறோம், மேரேஜ்ன்ற ஒரு கமிட்மெண்ட்குள்ளே போகிறோம், இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப சீரியஸான ஒரு பாதையை நோக்கி மூவ் ஆகுது, இதை நம்ம எப்படி பார்க்க போகிறோம், நம்ம ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது, அதெல்லாம் உங்களுக்கு அந்த பயம்லாம் இருந்துச்சா? நிறைய இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கல்யாணமே வேணாம்னு தானே சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு கல்யாணமே வேண்டாம். ஏன்னா எனக்கு என்னோட பாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய கோத்ரூ பண்ணியிருக்கேன், ரொம்ப நிறைய கோத்ரூ பண்ணியிருக்கேன். அதனால எனக்கு மேரேஜ் மேலே, லவ் மேலே அந்த நம்பிக்கை எனக்கு ஆக்சுவலி போயிடுச்சு. ஸோ மேரேஜ்னு வரும்போது ஒரு பெரிய கமிட்மெண்ட், அது லைஃப் லாங்காக வந்து நம்ம அந்த பர்சன் கூட ட்ராவல் பண்ணோம். அப்படி முதல்ல வந்துட்டு எனக்கு என்னென்னா ஹானஸ்ட்டாக என்கிட்ட ஃபஸ்ட்டு லாயலாக இருப்பாங்களா அப்படின்றது தான் என்னோட ஃபஸ்ட்டு. ஏன்னா என் பாஸ்ட்டில் அப்படி எதுவுமே இருந்ததில்லை, திரும்பி பார்த்தா எதுவுமே அப்படி கிடையாதுங்கும்போது எனக்கு என்ன பயம்னா வரப்போகிறவங்களும் அப்படி தான் இருந்துருவாங்களோ அப்படின்ற பயத்தினாலே நான் வேணானே சொல்லிட்டுருந்தேன். அப்புறம் இவர் இருந்த அந்த விஷயங்கள் அதெல்லாம் நான் பார்த்து தான், ஏன்னா நான் வந்துட்டு யார்ட்டையுமே ஹார்ஷாக நடந்துக்க மாட்டேன். பெருசாக என்னோட பாஸ்ட்டில் யார்ட்டையும் ஹார்ஷாக அப்படிலாம் இந்த மாதிரி எதுவுமே நடந்துக்கிட்டதே இல்லை. பட் அவங்க எனக்கு கொடுத்த விஷயம் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆனால் இவரை நான் நிறையா ஹார்ஷாக நான் வந்துட்டு வேணாம் இந்த மாதிரி நிறைய டைம் சொல்லியிருக்கேன். பட் ஸ்டில் அவர் வந்துட்டு கிவ் அப் பண்ணாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருந்ததுங்கிறது வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருந்தது. அதுதான் எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு நம்பிக்கையே கொடுத்துச்சு. ஓகே, நல்லா தான் போகும் நம்ம லைஃபு, இதுதான் நம்ம லைஃப் போல அப்படின்ற ஒரு தாட் எனக்கு வந்துச்சு. யூஸ்வலாக வந்துட்டு சொல்லுவாங்க, இந்த விட்டிலிகோ இஷ்யூ வந்துட்டு அது அவ்வளோ பெரிய கான் கிடையாது, பட் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும் போது தான் அது வந்துட்டு ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, உங்கள் பாஸ்டில் நான் ரொம்ப கோத்ரூ பண்ணியிருக்கேன், அது ஒரு முக்கியமான இஷ்யூவா இதானதுக்கு? கண்டிப்பாக எனக்கு, ஏன்னா வந்துட்டு எனக்கு சின்ன வயசில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் டேப்லெட் எடுத்து எனக்கு ஒரு 10-12 வருஷமாக எனக்கு வரவே இல்லை. எனக்கு ஆக்சுவலி வரவே கிடையாது. அப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ், அதாவது ஸ்ட்ரெஸ்ஸுனா ரொம்ப உடம்பெல்லாம் இழைச்சி போய் அந்த மாதிரிலாம் நான் ஆயிருந்தேன். அந்த டைமில் அவ்வளோ வருஷம் வராத அந்த விட்லிகோ பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக கண்ணுக்கிட்ட வந்துச்சு. ஸோ எனக்கு அப்போ தான் எனக்கு ஃபீல் ஆச்சு, நான் அவ்வளோ ஸ்ட்ரெஸ் அப்படி இருந்ததுனால தான் வந்துட்டு வந்திருக்கு போல அப்படின்ற மாதிரி. ஏன் அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸுக்கான காரணமாக என்ன? அதெல்லாம் நான் உண்மையாக இல்லாமல் நம்ம தான் வந்துட்டு கிவிங் சைடில் இருந்திருப்போம், அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் ரொம்ப நிறைய பார்த்துட்டேன், டெய்லியும் ஒவ்வொரு விஷயம் பார்த்து அப்படியே ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகி அப்படி அந்த ஸ்ட்ரெஸ்னாலேயும் அந்த விட்லிகோ வந்திருக்கும் அப்படின்றது ஒரு விஷயம். இன்னொன்று நான் இது இங்கே சொல்லணும் ஆக்சுவலி, என்னென்னா ஒரு க்ரீம் போட்டு நான் கலர் ஆகிட்டேன் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் க்ரீம் கேட்குறாங்க. நான் இதில் வந்து தெளிவுபடுத்திக்கிறேன், ஆக்சுவலி க்ரீம்னால் வரல. க்ரீம் வந்துட்டு நான் ஒயிட் ஆகணுங்கிறதுக்காக அந்த மெலனின் கம்மியாகும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு க்ரீம் தான் வந்து சும்மா மெடிக்கல் நம்ம வாங்குவோம், அதை யூஸ் பண்ணது. அதனால மேபி ட்ரிக்கர் ஆகிருக்குமோ அப்படிங்கிறதா சொன்னேன். எல்லாரும் என்ன நினச்சிட்டாங்கன்னா அந்த க்ரீம் போட்டு நான் கலர் ஆகிட்டேன். இன்றைக்கி வரைக்கும் எனக்கு மெசேஜ் வருது, எந்த க்ரீம் போட்டிங்க சொல்லுங்கள். இந்த இன்டர்வியூ கொடுத்து ஒரு 2 years 3 years இருக்குமா அந்த இது கொடுத்து, அதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் கேட்குறாங்க. அதனால் எனக்கு நான் க்ரீம்னால கிடையவே கிடையாது, இது என்னோட பாடியில் இருக்க விஷயத்தினால தான், எனக்கு கண்டிஷன்னால தான் எனக்கு வந்துருச்சு.
சூப்பர். நீங்க வந்துட்டு அந்த ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான டெசிஷன் எடுக்கும்போது, ஏதாவது ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு அவங்க கிட்ட அவங்களோட ஹெல்த் கண்டிஷன்ஸ் பத்திலாம் கேட்டு டிஸ்கஸ் பண்ண அந்த டைம்ஸ் இருக்கா? ஏன்னா நம்ம இப்போ பேபி பிளான் பண்றதுலேருந்து எல்லா அவங்களோட ஃபியூச்சரிஸ்டிக் பிளான்ஸ் இருக்கும்போதும், அவங்களுக்கு இப்படி ஒரு கண்டிஷன் இருக்குன்றதெல்லாம் நீங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டது உண்டா ட்ரான்ஸ்பரண்டா? ஆக்சுவலி வந்து எங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கும்லாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஆனால் வந்து என்னதான் இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தோம். எப்படி இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லி தான் இருந்தோம். ஸோ பேபி பிளான் பண்ணுறதுக்குலாம் நாங்கள் ஆக்சுவலி டாக்டர்ஸ்லாம் போய் பார்த்துருக்கோம். இவங்களுக்கு பார்த்துருக்கோம். ஆனாலும் வந்து பெருசாக வந்து அந்த ஒரு இப்போ விட்லிகோ இருக்குல்லாம் சொல்கிறீங்களா, அது அஃபெக்ட் பண்ணிருமோ, இல்லை இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கோ அப்படின்லாம் நாங்கள் பயந்து ஐயோ இப்படிலாம் பிரச்சனை அப்படிலாம் இல்லை. என்னவோ இருக்கட்டும் பிரச்சனையே இல்லை நமக்கு, இல்லாட்டி நம்ம 2 பேர் கூட ஜாலியாக வாழலாம் அப்படிங்கிற மாதிரி தான். அந்த மாதிரி ஒரு தாட்டில் இருந்தாலும் பெருசாக நாங்கள் அதை எங்கள் லைஃபுக்குள்ளே ஒரு மெயின் பாயிண்ட்டாக எடுத்துகிட்டு வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி நான் சும்மா கேட்பேன் அந்த மாதிரிலாம் குழந்தை அப்படியே தான் ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் எப்படி ஓகேவா அப்படிலாம் கேட்கும்போது அதனால என்னது நம்ம குழந்தை தானே இதில் என்ன இருக்குது அப்படி அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர அதை பற்றி ஓ இப்படி ஒரு வேளை நம்ம அதுக்கு ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலாமா அப்படிலாம் இருந்ததில்லை. எப்படினாலுமே ஓகே தான், இல்லை உனக்கு குழந்தையே வேணாமா, ஓகே நம்ம ஜாலியாக கூல் அங்கிள் கூல் ஆண்டியாக சுற்றுவோம் அந்த மாதிரிலாம் சொல்லுவார். அந்த மாதிரி ப்ராமிசிங்காக அவர் பேசும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குமா? சரி இவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த ஜென்ரேஷன் 2026ல இருக்க முடியுமான்னு உங்களுக்கு இருக்குமா? ஆமாம் கண்டிப்பாக. நான் தான் நிறைய பார்த்துட்டு நம்மளோட சுற்று வட்டாரத்துலேயும் பார்க்குறேன், சரௌண்டிங்ஸ்லேயும் பார்க்குறேன், என் லைஃப்லேயும் பார்த்துருக்கேன். அப்படிங்கும்போது எனக்கு இவங்கெல்லாம் வந்துட்டு எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் கிரியேச்சர் அப்படின்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுவேன். எப்படிங்க இப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுவேன். சண்டை வரும், ஆனால் அதை வந்துட்டு டக்குன்னு சால்வ் பண்ணுறது இவர் தான். டக்குன்னு ஓகேம்மா விடுமா வாமா அப்படின்ட்டு அவர் போயிடுவார். அதுக்கப்புறம் நானும் ஓகே எதுக்கு நம்ம இதுக்கு மேலே வீம்பு பண்ணிட்டு அப்படி. அதனால் ரொம்ப ஈகோ அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை. ஏதோ சும்மா சின்ன சண்டை வந்தாலும் அவர் தான் வந்து ஆக்சுவலி பேசுவார். நான் இது வரைக்கும் பேசினதில்லை. எனக்கு வந்து சண்டையெல்லாம் வந்துச்சுன்னா ஒரு எல்லாருமே சொல்லுவாங்க ஒரு நாள் கூட எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் அதுவே கஷ்டப்படுவாங்க ஏன்னா போய் பேசி. அதனால் எனக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு மேலேயே அந்த சண்டை எடுக்கக்கூடாது. அவ்வளோதான். அதனால் டக்குன்னு வந்து என்ன பண்ணி அதை சார்ட் அவுட் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் என் மைண்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நான் ஸ்பேஸ் வந்து தருவேன். ஆனால் வந்து மேக்ஸிமம் வந்து சரி பண்ணும் இல்லை இவர் ஸ்பேஸ் தரமாட்டார். அதுதான் இவர்கிட்ட பிரச்சனை. என்னன்னா ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா கொஞ்ச நேரம் விட்டுறலாம், ஒரு 1 hour விட்டுறலாம், அப்புறம் பேசலாம், கொஞ்சம் தணிஞ்சதுக்கு அப்புறம் பேசலாம், அது மட்டும் பண்ண மாட்டார். அதுக்கு பதிலாக வந்து எனக்கு வந்து அதுவே வந்து ஒரு பெரிய இவருக்கு எப்படின்னா அந்த டைமில் கூட பேசாமல் இருக்காளே அப்படின்ற ஒரு இது இவருக்கு இருக்கும். அதனால ஏதாவது நோயின்ட்டே இருப்பார். ஏன் திவி அப்படின்ட்டே இருப்பார். அமைதியாக இருங்கங்க அப்புறம் பேசிக்கலாங்க அப்படின்னாலும் கேட்கவே மாட்டார். அதுவும் அவரால் அது இருக்க முடியல. அந்த 1 hour கூட அவரால் அப்படி இருக்கவே முடியாது. அந்த மாதிரி தான் இருப்பார். நான் மேக்ஸிமம் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம். இவங்களே வந்து அந்த 9 இருந்தாலுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 hourலேயே அது நான் பேசாமல் இருப்பேன். அந்த 1 or 2 hour அந்த 1 or 2 hourல இவர் வந்துட்டு பேசிட்டே தான் இருப்பார். நீங்கள் வந்துட்டு ரொம்ப இமோஷ்னலான ஒரு பர்சன் அப்படின்றது எங்களுக்கு தெரியும். பட் இவர் முன்னாடி இமோஷ்னல் ஆயிருக்கீங்களா, அழுதுருக்கீங்களா ஏதாவது ஒரு தருணத்தில்? ஃபஸ்ட்டு நான் இவர்கிட்ட நான் அழுததே இல்லை, அழுகவே மாட்டேன். ஆனால் நானும் இவர் முன்னாடி அழுவேன்றது ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. என்னென்னா சும்மா ஏதாவது நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ஏதாவது பொண்ணு அந்த மாதிரிலாம் பேசும்போது பரவாயில்ல நீ சண்டை போட்டால் போங்க வேறு பொண்ணு கூட ஏதாவது போய்க்கோங்க அந்த மாதிரிலாம் சும்மா நம்ம பேசுவோம்ல. அந்த மாதிரி பேசும்போது எனக்கு அது ஒன்றுமே தெரியாது. போனால் போட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் எனக்கு கனவுல ஒரு டைம் என்ன ஆயிடுச்சுன்னா இவர் ஏதோ வேற ஒரு பொண்ணுக்கிட்ட என்னை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணுக்கிட்ட கேர் பண்ணுறது அந்த மாதிரிலாம் என்கிட்ட பண்ண மாதிரி இன்னொரு பொண்ணுக்கிட்ட. அது மேபி எனக்கு ஏதாவது நான் இதுக்கு முன்னாடி பாஸ்டில் இருந்ததை வச்சு ஏதோ கனவு வந்துருச்சா என்னன்னு தெரில. அந்த மாதிரி இவர் வேற பொண்ணுக்கிட்ட என்ன சீட் பண்ணிட்டு போகிற மாதிரி அந்த மாதிரிலாம் எனக்கு தோணுன்னு காலையில் எழுந்திரிச்சு இவர்கிட்ட அழுன்னு அழுதேன். இவர் அப்புறம் வந்துட்டு சரி ஒன்றும் இல்லை நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் பயப்படாத அப்படிலாம் நான் கிடையாது அப்படின்னு சொல்லி என்னை இது பண்ணார். அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு ஐயோ இவர் வேற ஒரு பொண்ணுக்கிட்ட அப்படின்னா நான் என்ன ஆவேன் எப்படி எனக்கு வந்துட்டு இருக்கும் அப்படின்றது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. ஆனால் அது வரைக்குமே நான் ஓகே அப்படி அந்த மாதிரி தான் இருப்பேன். ஆனால் அன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சு இவங்க எப்படி அந்த விஷயத்தில் எவ்வளோ ட்ராமடைஸ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறதே எனக்கு அன்னைக்கு தான் தெரிஞ்சிச்சு. ஏன்னா இதெல்லாம் வந்து கனவு வந்த விஷயம் தானே. இதுக்கு இந்த அளவுக்கு அழுகுறாங்க எமோஷன் ஆகிறாங்க அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு அந்த லைஃப்பில் வந்து இவங்க இருந்திருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு அப்படி தான் தெரிஞ்சிச்சு. இன்னொன்று இவர்கிட்ட நான் பொசசிவே ஆக மாட்டேன்.
பொசசிவே ஆக மாட்டேன். ஏன்னா எனக்கு என்ன தெரியுமா, இவர் மேல ஒரு ட்ரஸ்ட் இருக்கனாலே அந்த பொசசிவ்னஸ் எனக்கு வராது. நானும் பெருசா யார்ட்டையும் போய் பேச மாட்டேன். அது எனக்கு ஏதாவது அந்த இடத்துல ஒரு ஒர்க் இருக்கு, ஒரு நீட் இருக்கு அப்படின்னா மட்டும்தான் போய் பேசுவேன். எனக்கு பொசசிவ்ங்கிறதே வராதா. அன்னைக்கு தான் இவருக்கே தெரிஞ்சிருக்கும், ஓகே இன்னொரு பொண்ணுனே பொசசிவ் ஆவா போல அப்படின்ற ஒரு விஷயமே இவருக்கு அப்பதான் தெரிஞ்சிருக்கும். அந்த ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப நான் ஒரு மாதிரி பயந்து போய் எந்திரிச்ச உடனே ஐயோ இல்லையா இவர் அப்படின்ட்டு நான் ரொம்ப அழுதேன். அதை வச்சு நீங்க வெறுப்பேத்திருக்கீங்களா எப்பயாவது? இந்த ஒரு விஷயத்த வச்சு திரும்பி அவங்கள சீன்றது அதெல்லாம் பண்ணிருக்கீங்களா? நான் அந்த மாதிரி பண்ணதில்லை. ஏன்னா நான் தான் சொன்னல, ரொம்ப ஒரு இதானனால அதை வச்சு கிண்டல் பண்றது கிண்டல் அந்த ஒரு விஷயத்த நான் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இது நார்மலாக இந்த மாதிரிலாம் இவங்க இல்லை, பாஸ்ட்ல இப்படி தான் போகுது, அதுக்கே இவங்க எந்திரிச்சு அழுகுறாங்க அப்படின்னா நான் மேபி இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி பண்ணியிருப்பேன். ஆனால் அதில் ரொம்ப ஒரு மாதிரி எமோஷ்னலாக அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கனால அதை நான் பெருசாக இந்த மாதிரி சீனதெல்லாம் இல்லை. ஆனால் அதை தாண்டி மற்ற விஷயத்தில் எப்பயுமே நான் சீண்டிக்கிட்டே தான் இருப்பேன். என்னென்ன விஷயத்துல சீண்டுவீங்க? ஒரு துண்டை தோட்டிட்டு கீழே போட்டாலும் சரி, இல்லை ட்ரைவ் பண்ணிட்டு இல்லை இவர் இருக்கும் கொஞ்சம் எப்படின்னா, அதாவது எங்கள் மாமியார் கூட எனக்கு அப்படி வந்துட்டு மாமியார் மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. ரொம்ப அவங்க ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க. எங்கள் வீட்டில் இருக்கிற மாமியார் எனக்கு இவர் தான். ஏன்னா எனக்கு ஏதாவது இப்போ பார்த்தீங்களா காலாட்டினா இப்படி பண்ணுறது, ஏதாவது நான் ஒன்று இப்போ அம்மா மாமியார்லாம் எப்படி இருப்பாங்க, ஆக்சுவலி எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி தான் இவர் வந்துட்டு ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்துட்டு இது கரெக்டாக பண்ணு, துண்டு அப்படி போடு. எல்லா வீட்டில் பொண்ணுங்க தான் அப்படி இருப்பாங்க. இந்த வீட்டில் எப்படின்னா அப்படியே ஆப்போசிட். இப்போ இந்த வீடு ஃபுல் க்ளீன் பண்ணது இவரு தான், நான் கிடையாது. ரொம்ப கிளென்லினஸ்லாம் எனக்கு ரொம்ப சுத்தபத்தம். இவர் எப்படின்னா நான் அடிக்கடி நான் கிண்டல் பண்றது ஓசிடியா, உங்களுக்கு ஓசிடியா அப்படியே தான் கிண்டல் பண்ணுவேன். ஏன்னா இவருக்கு கொஞ்சம் ஏதாவது இருந்தாலுமே திவ்யா அது அப்படி இருக்கு அப்படின்ட்டு இவரே போய் மாத்திடுவார். என்கிட்ட அந்த வேலை சொல்றதை விட இவரே போய் அதை பண்ணிடுவாரு. அப்புறம் இந்த வீடு இது பண்ணுறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் என்னதான் பண்ண சொன்னார், நான் பண்ணாமல் நான் கிளம்பிட்டு இருந்தேன்னா சரி நானே பண்ணிடுறேன் அப்படின்ட்டு போய் பண்ணிடுவார். அந்த மாதிரி இவர் நிறைய விஷயம் மேக்ஸிமம் இவர் தான் பண்ணுவார். இப்போ தான் ரீசெண்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஓகே நம்மளும் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய விஷயம் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இவர் தான் இந்த வீட்டு மாமியார் எனக்கு. சூப்பர் சூப்பர், வெரி நைஸ். அதை நான் சொல்லி கிண்டல் பண்ணிட்டே இருப்பேன், நீங்கள் தாங்க எனக்கு மாமியார் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டே இருப்பேன். ஸ்டார் விஜயில் 1:30 முதல் 4 இல்லத்தரசிகளின் நேரம். உலகம் உங்கள் கையில். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் 10 லட்சம் மடிக்கணினிகள் வழங்கும் மாபெரும் விழா. அனன்யாஸ் நானா நானி ஹோம்ஸ், கோயம்புத்தூர். இது எங்களோட பாரடைஸ்.